நீங்க பாக்குற சேனல் பேரு கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்க, இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசுறது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $79,570 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த 80,600 கீழே நேற்று கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிடுச்சு. ஓகேங்களா, நேற்று வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக வந்து, அதாவது நேற்று கேண்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக மாறி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக இருந்து நம்மளுக்கு 80,600 கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு குட்டி ரிவர்சல் சைன் மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ எங்கே டிமாண்ட் இருக்குது, அதாவது கீழே க்ளோஸ் வச்சா நான் டிமாண்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 78,000. ஸோ இது வந்து ஒரு குட்டியான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டுங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நம்மளுக்கு இங்கேருந்தே இது திரும்பி மறுபடியும் இந்த 80,000க்கு மேலே போயிடணும். ஓகேங்களா, போனால் பிரச்சனை இல்லை. அப்படியே கிளம்பி கீழே வந்ததுன்னா கூட இந்த ரெட் கலர் லைனுக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஏரியாவிலேருந்து திரும்பிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆனால் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ராப்பரான டிமாண்ட் ஏரியா. 73,000லேருந்து 70,500. ஒன்ஸ் இந்த டிமாண்ட் ஏரியா உடச்சி ப்ரைஸு கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக 60 நோக்கி தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு திரும்பினா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதை உடச்சிட்டு ப்ரைஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா அப்போ இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஒன்று இந்த டிமாண்ட் பிரேக் ஆகலாம், இல்லைன்னா இந்த டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா, நம்மளுக்கு இந்த இடத்துல அதாவது இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகி கீழே வந்துருச்சுன்னா இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். சரிங்களா, ஸோ இந்த ஏரியாவை விட்டு கீழே வரக்கூடாது. இந்த டிமாண்ட் வந்து டூ ஆர் டை தான் இருக்கும். சரிங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் போது பாருங்கள், ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. இந்த ட்ரெண்ட் லைனோட வந்திருக்க கடைசி பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த 78,000. சரிங்களா, இதை வந்து இன்கேஸ் இவன் பிரேக் பண்ணி கேண்டலை கீழே க்ளோஸ் வச்சுருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கேண்டலும் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகி கீழே வந்ததுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை அப்படியே ட்ரை பண்ணும். ஏன்னா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. அதனால இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தான டிமாண்டுன்றது எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, இன்னொரு சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது நம்மளுக்கு இந்த டிமாண்டில் பட்டு இங்கேருந்து இப்படி திரும்பிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 50-50 சான்சஸ் தான். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த மேக்ஸிமம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 78,000 பாயிண்ட் அண்டை வந்துட்டு திரும்பிடணும் மேலே. ஓகேங்களா, திரும்பி அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை உடையணும். உடைஞ்சதுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போகும். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டல் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டலை பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டெய்லி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அதாவது 6ஆம் தேதி மே மாதம் டெய்லி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த வீக்லி கேண்டல் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேங்களா, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் அதாவது 5:30லேருந்து 9:30 IOS மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ப்ரைஸு நம்மளுக்கு இங்கேருந்து கிளம்பி இந்த 80,600க்கு மேலே க்ளோஸ் வச்சிடணும். அதாவது அது இன்னைக்கே நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே மார்க்கெட் இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகி அந்த இடத்துலேயே க்ளோஸ் வச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இது வந்து இந்த 80,600க்கு மேலே க்ளோஸ் வச்சாச்சு அப்படின்ற மாதிரி கணக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே விழுந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு புல் பேக் எடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணி மேலே வந்துடும். ஆனால் இவன் வந்து வீக்லி கேண்டல் வந்து இதே இடத்துல அதாவது இந்த 80,600 கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த கேண்டல் அடுத்த வாரம் மண்டே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பம்ப் வந்தால் தான் பிரச்சனை. ஓகேங்களா, அந்த பம்ப் வந்ததுன்னா இந்த வீக்லியோட ஹையை உடச்சிட்டு மேலே ஓடிடணும். ஆனால் வராமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் இதே இடத்துல 80,600ல் போய் திரும்ப ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு அகெயின் கீழே வந்தான்னா இந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருவோம். அதாவது இந்த 78,200 கீழே வந்து க்ளோஸ் வச்சுருவோம்.
அப்படி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் நம்மளுக்கு 60 நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஃபுல்லாகவே ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஏரியா. ஸோ அதனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 78,000 ஹோல்ட் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். அடுத்த இருக்க டிமாண்ட் ஏரியா எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 73,000லேருந்து 70,500. ஓகேங்களா, இந்த 78,000 ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லையா, இங்கேருந்தே கிளம்பி மேலே போனால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த 78,000க்கு மேலே இருக்கிறவருக்கும் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் கிடையாது. இந்த 78,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு அதை புஷ் பண்ணி கீழே வருதுன்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து பியரிஷ் நோக்கி வரப்போதா அப்படின்றது பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அகெயின் இந்த 60 வந்து பிரேக் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி லெவலு, இங்கேயும் லிக்விடிட்டி லெவல். சரிங்களா, ஸோ அதனால தான். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்சஸும் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து அவங்க கன்சல்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சல்டேட் ஆகிட்டு திரும்ப ஒரு புஷ் கொடுத்து அதுக்கப்புறம் டம்ப் பண்ணி விடுவா. பட் டம்ப் பண்ணி விடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து இது ஒரு இடத்துல வந்து சிக்கலான இடத்துல இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க. நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தந்த லெவலில் வரும்போது அந்தந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து 78,022 ரவுண்டு ஃபிகராக 78,000 வச்சுக்கோங்க. செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 73,000லேருந்து 70,590. ஓகேங்களா, 70,000லேருந்து 73,000லேருந்து 70,500 அப்படின்னு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 80,690, 80,700 அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. இந்த 3 லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்க சப்ளை ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. 86லேருந்து 89,000 இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா, ரெண்டாக பிரிச்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் ஒரே பாக்ஸாக கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஹைப்பை வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதை கிளிக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. அது எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கமெண்ட் செக்ஷனை அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹைப் பட்டன் இருக்கும். சரிங்களா, அந்த ஹைப்பை ஒன்று கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒருத்தர் ஓன் அனலைஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.